அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே பரக்கத் வாய்ந்த ஷாபானுடைய 15வது பகல் தினத்தில் இருக்கோம். பராத் பகல் தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். பராத்துடைய சிறப்பு இன்னும் நமக்கு முடியலை. இன்று மகரீப் வரைக்குமே பராத்துடைய நாளில் தான் நம்ம இருக்க போகிறோம். அதனால் இதில் கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும். அல்ஹம்துலில்லா. நம்ம எல்லோருமே ஒரு நோன்பாளியாக இருக்கும். இன்னும் இந்த தினத்தில் நஃபிலான தொழுகைகளை அதிகப்படுத்தணும். இன்னும் அதிக அளவு திக்ர்கள் செய்யணும். இன்னும் அதிக அளவு குரானில் இருக்கக்கூடிய சூறாக்களை நம்ம ஓதணும். இன்னும் அதிக அளவு நம்ம துவாக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இன்று மகரீப் வரைக்கும் இந்த அமல்களை எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு பல மடங்கு நமக்கு அதற்கான நன்மைகள் உயர்த்தப்படும். எனவே இந்த நாளை நீங்கள் வீணடிக்காதீங்க. ரொம்ப எளிமையான ஒரு அமல் நான் சொல்கிறேன். ஏன்னா நோன்பாளியாக இருந்து கொண்டு அதிகமான அமல்கள் செய்ய முடியாது இல்லையா? மிகச்சிறிய அமல், ஆனால் நிறைவான அமல். அல்லாஹ் தஆலா மறுக்காமல் நம்மளோட ஒவ்வொரு தேவையையும் தேடி பிடிச்சு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமல். மிகச்சிறப்பான ஒரு சூறா. இந்த சூறாவை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இந்த சூறாவை மிக முக்கியமான தினங்களில் நம்ம ஓத மறந்துடுவோம். இப்போது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பெருமானார் சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் சூரா ஃபாத்திஹாவை 4 முறை ஓதி 5ஆம் முறையாக ஓத ஆரம்பித்ததும் வானவர் ஒருவர் குரல் கொடுத்து, இறைவன் உன்னை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறான், உன் பிரார்த்தனையை அவனிடம் கேட்டு நிறைவேற்றிக்கொள் என்று கூறுவார். அல்ஹம்துலில்லா. இந்த ஒரு ஹதீஸ்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஃபாத்திஹா சூறாவை 4 தடவை நம்ம ஓதி முடித்த உடனே 5ஆவது முறை ஓத ஆரம்பிக்கும் போது ஒரு வானவர் வந்து சொல்லுவாங்களாம், அல்லாஹ் தஆலா எதிர்நோக்குறான், நீங்கள் எதை வேணும்னாலும் அல்லாஹ்விடத்துல கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதனால இன்றைய தினம் இந்த பராத் பகல் தினத்தில் சூரா ஃபாத்திஹாவை இன்ஷா அல்லாஹ் 4 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல உங்களோட துவாவை கேளுங்க. அதற்கு பிறகு 5ஆவது ஒரு முறை ஓதிட்டு இன்னும் அதிகம் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு கொடுத்ததற்கு நன்றி செலுத்துங்க. பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு இந்த வருடத்துல எந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாற்றத்தை எல்லாம் அல்லாஹ்விடத்துல கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பரக்கத்தான நாளை கொண்டு, இந்த பரக்கத் வாய்ந்த உன்னதமான சூறாவை கொண்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கி தரட்டும். ஆமீன். இந்த ஒரு சூறா சாதாரணமான சூறா கிடையாது. இதை பற்றி நம்ம நிறைய ஹதீஸ்களை நம்ம பார்த்துருக்கோம். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயத்திற்கும் அல்லாஹ் தஆலா நேரடியாக பேசுகிறான். உடனே அருட்கொடைகளையும் நேரடியாக உடனே கொடுத்துட்றான். ஓதவே பலன் கிடைக்கணும் அப்படின்னா அது இந்த சூறா தான். எனவே இந்த சூறாவை எல்லா தேவைகளுக்கும் ஓதலாம், இன்னும் பிரச்சனைகளுக்காகவும் ஓதலாம், இன்னும் கஷ்டங்களுக்காகவும் ஓதலாம். அதனால் இதை எப்படி ஓதினாலும் நமக்கு பலன்தான். அதனால் இன்றைய தினம் மறக்காமல் இந்த எளிமையான நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச அன்றாடம் நம்ம பலமுறை ஓதக்கூடிய இந்த சூறாவை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அனைத்தையுமே நிறைவாக கொடுக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளோட தயாரிப்பில் சீயக்காய் தூள், ஃபேஸ் பேக், நலங்கு மாவு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் வேணும், அன்றாடம் ஓதணும், இது போல் சிறந்த நாட்களில் ஓதணும் அப்படின்னா கட்டாயம் இந்த ஒரு கிதாப் உங்கள் எல்லோருடைய வீடுகள்லையுமே இருக்கணும். இந்த கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது எங்களுக்கு அரபி ஓத தெரியாது, தமிழ்லேயே 30 ஜூஸ் குரானும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, ரமலானில் அமல்களை அதிகப்படுத்துறதுக்கு தேவையான கிதாபுகள், இன்னும் குரான், தர்ஜுமா குரான், அரபிக் குரான், இன்னும் சுர்மாக்கள், இன்னும் முசல்லா, தஸ்பீஹ் மணி, தஸ்பீஹ் கவுண்டர், இது போல் எந்த பொருட்கள் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.